Hi, this is Value Updates YouTube channel. நம்ம Value Update channel exclusive legal education கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபுல் கண்டென்ட்டும் பாருங்கள், ஸ்கிப் பண்ண வேண்டாம். நம்மளுடைய சேனலில் வியூவர்ஸ் வந்து நம்ம வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் குரூப்ஸ் அப்புறம் வந்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். மக்கள் உங்கள் மூலமாக வந்து வேல்யூபிள் அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சு கொள்வார்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சட்ட நுணுக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதாவது நீதிமன்றத்தில் சாட்சி மற்றும் சாட்சியங்களுடைய தெளிவான விளக்கம், எதெல்லாம் சாட்சியாகவும் எதெல்லாம் வந்து சாட்சியங்களாகவும் நீதிமன்றத்தில் எடுத்து செல்லப்படும் அப்படிங்கிறது, அதாவது எவிடன்ஸ், அதாவது ஆதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எப்படிப்பட்ட ஆதாரங்கள், வகைகள், அதாவது டிஃப்ரென்ஸ் அண்ட் கைண்ட்ஸ், அதோடைய இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆதாரங்களை சட்டத்தில் எவிடன்ஸ், அதாவது ஆதாரம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வழக்கில் வந்து உண்மைகளை நிரூபிக்க உதவும் ஒரு பொருளாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு ஆவணமாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஒரு சாட்சி விட்னஸாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு ஆதாரமாக வந்து கருதப்படுது. அந்த வழக்கை நிரூபிக்கக்கூடிய, அந்த வழக்கினுடைய உண்மைத்தன்மையை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து அந்த எவிடன்ஸ், அந்த ஆதாரத்துக்கு இருக்குது. அது ஒரு பொருள், அதாவது ஏதாவது ஒரு பொருள், அந்த வழக்கினுடைய சம்பந்தப்பட்ட பொருள் இருக்கலாம், ஆவணம், அதாவது டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை சாட்சியம் விட்னஸாக இருக்கலாம். இதோட வரையறையை நம்ம பார்க்கும் பொழுது, நீதிமன்றம் வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் எந்த ஒரு பொருள் அல்லது உண்மை, அதாவது உறுதிப்படுத்தும் உண்மையை வந்து விசாரணையில் உள்ள உண்மைகளை தீர்மானிக்க உதவும் வகையில் பயன்படுத்தப்படுகிற எந்த ஒரு விஷயமும் எவிடன்ஸாக எடுத்துக்கொள்ளப்படும். இது வந்து தீர்ப்பாயம், அதாவது நீதிமன்றத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையை அறிய உதவும் முக்கிய ஒரு கருவியாக இந்த எவிடன்ஸ் அப்படிங்கிறத வந்து பார்க்கப்படுது. இதனுடைய என்னென்ன எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, உடல் ஆதாரம் அப்படிங்கிற ஒரு எவிடன்ஸ் இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம். இது வந்து தொட முடியும், அதாவது டேஞ்சபிள் அப்படின்னு சொல்லுவாங்க, தொட முடியும் பொருட்களாக இருக்கும். இது போன்ற அது வந்து ஆயுதங்கள் அல்லது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருட்களாக இருக்கும். இது ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம வந்து இதில் சொல்கிறோம். ஆவண ஆதாரம் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கும் பொழுது, டாக்குமெண்ட், எந்த ஒரு வகையான பேப்பர் டாக்குமெண்ட்டாகவும் இருக்கலாம், ஒப்பந்தங்களாக இருக்கலாம், மின்னஞ்சல் மூலமாக அனுப்பப்படும் ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம், அல்லது அந்த மின்னஞ்சலில் உள்ள ஒரு பதிவாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு எவிடன்ஸ் ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்படும். வாய்மொழி ஆதாரம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, சாட்சிகள் வந்து கூண்டில் நீதிமன்றத்தில் ஏறி ஆவணமாக தாக்கல் செய்து அதை வாய்மொழியாக நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டு அந்த ஒரு விஷயம், அந்த வழக்குக்கு சம்பந்தமான ஒரு விஷயத்தை வந்து நீதிமன்றத்தில் சொல்வது, எழுத்துப்பூர்வமாக தாக்கல் பண்ணுவதை வந்து வாய்மொழி ஆதாரம், எழுத்து மொழி ஆதாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ சட்டத்தில் ஆதாரம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று. உண்மையை வந்து வெளிக்கொண்டு வருவது, யார் வந்து வழக்கு போட்டார்களோ அதை நிரூபிக்கக்கூடிய உதவும் ஒரு பொருள், இல்லைன்னா அதோடைய தகவல்களை சேகரித்து நீதிமன்றத்தில் கொடுப்பது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆதாரங்கள் வந்து என்ன அப்படின்னா வகைப்படுத்தப்படுது அப்படின்னா, உடல் ஆதாரம் சொன்னோம், அது வந்து ரியல் எவிடன்ஸ்னு சொல்லுவாங்க. தொட்டு பார்க்க முடிகிற, பரிசோதிக்க முடிகிற பொருட்கள் போன்ற ஆயுதங்கள் வந்து அதை அடங்கும். ஆயுதம், ஏதாவது ஒரு பொருட்களின் துண்டுகள் அல்லது உடல் சான்றுகள், இது மாதிரியானது. டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ், ஆவண ஆதாரம், டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் சொன்னோம், ஒப்பந்தம், கடிதம், மின்னஞ்சல் பதிவு அப்படின்னு. வாய்மொழி ஆதாரம் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். அடுத்து நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறது சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூழ்நிலை சான்று அப்படின்னு சொல்கிறது. இது வந்து ஒரு உண்மையை வந்து நேரடியாக நிரூபிக்க முடியாத சூழ்நிலையில் மறைமுகமாக அல்லது அனுமானத்தில் மூலம் நிரூபிக்கும் ஆதாரத்தின் ஒரு வகை தான் சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸ், சூழ்நிலை ஆதாரம். இதனுடைய வரையறை என்னன்னு பார்க்கும் பொழுது, ஒரு குற்ற நிகழ்வு நடக்கும் பொழுது அது தொடர்புடைய உண்மைகளை தொகுப்பை வழங்கி குற்றவாளிய குற்றம் சாட்டுதல் இணைக்க முடியும். இதன் மூலமா, இந்த சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸ் மூலமா அப்படிங்கிறது நேரடி சான்று
இல்லாத சூழ்நிலை அப்படிங்கும் பொழுது, அதாவது டைரக்ட் எவிடன்ஸ் பிரைமரி எவிடன்ஸ் இல்லாத பொழுது இந்த சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸ் கொண்டு வருவாங்க. எடுத்துக்காட்டா பார்க்கும் பொழுது இந்த கண்ணால கண்ட ஒரு சாட்சி போன்ற நேர்கொண்ட உண்மையை சொல்லாம சூழலை அடிப்படையா கொண்ட ஆதாரம் அப்படிங்கிறது. உதாரணமா இதை சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸுக்கு, அதாவது சூழ்நிலை சாட்சியத்துக்கு உதாரணமா நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, கொலை நிகழ்ந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இருந்து கையில் ஆயுதத்துடன் ஓடும் சந்தேக நபர் போன்ற சூழல். அதாவது அவர் கொலை செஞ்சதை பார்க்கல, ஆனா அவர் அந்த கொலை நடந்த இடத்துல கத்தியோட ஓடுனாரு அப்படிங்கிறது தான் சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸ். கொலை செய்ததற்கான சான்றாக கருதப்படுது அது என்ன எது. ஆனால் அவர் கொலை செஞ்சதை பார்க்கல, ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அவர் அந்த இடத்துல கொலை நடந்த இடத்துல கத்தியோட ஓடுனது. இது தனியாக போதாது. இந்த சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸ் அப்படிங்கிறது பல சூழ்நிலை சான்றுகளும் வேணும். என்ன அதுக்கு சம்பந்தமா இதை பொருந்துற மாதிரி ஒன்றாக இணைத்தா மட்டுமே அந்த வலுவான ஒரு சர்க்கம்ஸ்டான்சியல் எவிடன்ஸா சூழ்நிலை சான்றா சாட்சியமாக இருக்கும். அடுத்து சட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா ஓரல் எவிடன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, நீதிமன்றத்துல சாட்சிகள் பாத்தீங்க அப்படின்னா விட்னஸ் வாய்மொழியா அளிக்கும் சாட்சியம்தான் கூண்டுல ஏறி அளிக்கும் சாட்சியம்தான் பார்த்தீங்க அப்படின்னா ஓரல் எவிடன்ஸ்னு சொல்லப்படுது. இது பார்த்தீங்க அப்படின்னா சம்பவத்தை பற்றி நேரிடையாக கண்டு அல்லது கேட்டதாக, அதாவது ஹியார்சியம் மூலமா இல்லை நேராக பார்த்து சொல்லும் வாக்கு மூலம் அப்படின்னு பொருள்படுது. இதனுடைய எளிய வரைமுறை அப்படின்னு பார்க்கும் பொழுது, நீதிமன்றத்தின் முன்னால் சாட்சிகள் தங்கள் சாட்சியமாக வாய்மொழிகளை சொல்லும் அனைத்து கருத்துக்களும் ஓரல் எவிடன்ஸாகத்தான் நீதிமன்றம் மூலமாக கருதப்படுது. அடுத்து பேச முடியாத சாட்சி அப்படின்னு ஒன்று இருக்கு. பேச முடியாத சாட்சி எழுத்து அல்லது சைகை, அதாவது சைன் மூலமா சொல்லும் செய்தி நீதிமன்றத்தின் முன்பு சொல்லுவதை சட்ட ரீதியா ஓரல் எவிடன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிடலாம். அடுத்து எப்போது அனுமதிக்கப்படும் அப்படின்னு இந்த ஓரல் எவிடன்ஸ் பார்க்கும் பொழுது நீதிமன்றத்தில் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆவணங்கள்ல உள்ளடக்கத்தை தவிர்த்து மற்ற அனைத்து காரியங்களுக்கும், அதாவது ஃபேக்ட்ஸுக்கு வாய்மொழி சாட்சியம் மூலம் நிரூபிக்கப்படலாம் நீதிமன்றத்தில். வாய்மொழி சாட்சியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டைரக்ட், அதாவது நேரடியாக இருக்க வேணும் நீதிமன்றத்தில். அதாவது அந்த சாட்சி நேரில் கண்டதாவோ அந்த ஒரு விஷயத்தை கேட்டதாவோ நீதிமன்றத்தில் சொல்ல வேண்டும். மற்றவர்கள் சொன்னதை மட்டும் மீண்டும் சொல்றது அப்படிங்கிறது, ஒருத்தர் சொன்னதை நான் சொல்றேன் அப்படிங்கிறது ஹியார்சியே எவிடன்ஸ்னு சொல்லுவாங்க. பொதுவாக அனுமதிக்கப்படுவதில்லை. அது நேரடியாக அந்த விஷயத்தை, அந்த ஃபேக்டை, அந்த சூழ்நிலையை தெரிஞ்சவங்க நீதிமன்றத்தின் கூண்டுல ஏறி சொல்றது தான் சாட்சியமாக கருதப்படுது அப்படிங்கிறத ஓரல் எவிடன்ஸ்ல ஏற்றுக்கொள்ளப்படும். ஹியார்சே எவிடன்ஸ் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளப்படாது. அடுத்து சாட்சியங்கள் பார்க்கும்போது எவிடன்ஸ்னு சட்டத்தில் டாக்குமெண்டரி எவிடன்ஸ் அப்படின்னு இருக்கு. இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆவண சான்று அப்படின்னு சொல்லி கருதப்படுது. இது நீதிமன்றத்தில் ஒரு விவகாரத்தில் உள்ள உண்மை சம்பவத்தை நிரூபிக்க எழுதப்பட்ட, அச்சிடப்பட்ட அல்லது பார்த்தீங்கன்னா பதிவாக வைக்கப்பட்ட எந்த ஒரு ஆவணமாக இருந்தாலும் அது டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸுங்கிற ஒரு கட்டுப்பாட்டில், அதாவது அதற்கு கீழ் வந்துடும். இதில் அடங்குபவ என்னன்னு பார்த்தோம்னா எழுத்து ஆவணங்கள் எல்லாமே அடங்கும். எப்படிப்பட்ட ஆவணமாக இருந்தாலும் சரி, ஒப்பந்தம், விலைப்பட்டியல், இதை மாதிரியான ஒரு வில்லு, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அடங்கும் அப்படிங்கிறது போன்றவையெல்லாம். அரசாங்க சான்றிதழ், அதாவது பிறப்பு சான்றிதழ், திருமண சான்றிதழ், மரண சான்றிதழ், பத்திரப்பதிவு விஷயங்கள், பத்திரங்கள் எல்லாமே அடங்கும்.
புகைப்படங்கள் அடங்கும், வீடியோ அடங்கும், ஆடியோ ரெக்கார்டிங் அடங்கும், கணினியில் எடுக்கிற பிரிண்ட் அவுட்டு, இமெயிலு, ஸ்பைரல் செட் போன்ற அதுக்கப்புறம் மின்னூட்ப பதிவுகள் இதெல்லாம் வந்து டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸில் அடங்கும். இந்த வகையான ஆவணங்களை பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் சான்றாக ஏற்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வழங்கும் பொருத்தமான, அதாவது ரிலவெண்ட்டாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கும். அந்த வழக்குக்கு சம்பந்தமான ஆவணங்களை தாக்கல் பண்ணணும். உண்மையான நம்பகமான ஆவணம் தான் அப்படிங்கிறத நிரூபிக்கணும் நீதிமன்றத்தில். அந்த டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் அப்படிங்கிறத ஆதென்டிகேஷனாக இருக்கணும். அந்த டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும் பொழுது. அடுத்து பார்த்தீங்கன்னா எளிமையாக சொல்லணும் அப்படின்னா வாய்மொழி சாட்சிக்கு பதிலாக அல்லது அதோட சேர்ந்து வாய்மொழி சாட்சியத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உறுதுணையாக இருப்பதே வந்து ஆதாரமாக இருப்பதே வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் அப்படிங்கிறத சட்டம் வந்து சொல்லுது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கிறோம். சட்டத்தில் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரி எவிடன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது முதல் நிலை முதல் தர அப்படிங்கிற ஒரு சான்று ஒரு எவிடன்ஸாக வந்து இருக்கு. இது ஒரு வழக்கில் முக்கியமாக அந்த வழக்கை நிரூபிப்பதற்கு பணியாற்றுகிறது. இந்த பிரைமரி எவிடன்ஸ் அப்படிங்கிறது சரியான முறையில் வந்து நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்லணும். இந்த பிரைமரி எவிடன்ஸ் அப்படிங்கிறது வார்த்தையின் அர்த்தம், அசல் ஆவணம் அல்லது அசல் பொருளே நேரடியாக நீதிமன்றத்துக்கு வழங்கப்படும் பரிசீலனைக்கு உட்படுத்துவதே குறிக்கிறது அப்படிங்கிறது. எளிய முறையில் நம்ம வரையறுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது பிரைமரி எவிடன்ஸ் அப்படிங்கிறது வழக்கிற்கு தேவையான அசல் ஆவணம் அல்லது அசல் பொருள் அந்த வழக்குக்கு சம்பந்தப்பட்டதாக இருக்க வேண்டும். நேரடியாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேணும். இதுதான் வந்து பிரைமரி எவிடன்ஸ். அதாவது ஒருத்தர் கத்தியால் குத்துனார்னா அந்த குத்துன கத்தியை வந்து பிரைமரி எவிடன்ஸ். அதை நேரடியாக கண்ணில் பார்த்து தான் சாட்சியை கொடுக்குற ஒரு பிரைமரி எவிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு இதில் கட்டுப்பாட்டில் வருது. இது முழுமையான உண்மையான சான்று என வந்து கருதப்படுது. அதாவது பெஸ்ட் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நீதிமன்றத்தில் அந்த வழக்கை வந்து நிரூபிப்பதற்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரி எவிடன்ஸுங்கிறது ஆவணமே, டாக்குமெண்ட்ரி இட்செல்ஃப் அப்படின்னு சொல்லுவோம். நீதிமன்றத்தில் பரிசீலனைக்கென நேரடியாக வழங்கப்படும் எவிடன்ஸ் அப்படிங்கிறது. ஒரு ஆவணம் வந்து பல பாகங்களில் உள்ளடக்கி இருந்தா பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாகங்கள் அனைத்தும் அதற்கு பிரைமரி எவிடன்ஸாக வந்து கருதப்படும். இப்போ செகண்டரி எவிடன்ஸும் இருக்கு, அதை நம்ம பார்க்கலாம். இப்போ பிரைமரி எவிடன்ஸும் செகண்டரி எவிடன்ஸுடைய சின்ன விஷயங்களை பார்க்கலாம். பிரைமரி எவிடன்ஸ் அப்படிங்கிறது அசல் ஆவணம் சொன்னோம். அசல் ஆடியோ, வீடியோ, அசல் கையெழுத்து, ஆவணத்தில் போட்ட கையெழுத்து போன்றவை எல்லாம் வந்து பிரைமரி எவிடன்ஸ். இதை முதல்ல சமர்ப்பிக்கணும். செகண்டரி எவிடன்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னா இது வந்து வாய்மொழி சாட்சியம் போன்றவை அசல் இல்லாம நகலை வந்து ஆதென்டிகேட் பண்ணி கொடுப்பதை தான் வந்து செகண்டரி எவிடன்ஸ் சொல்லுவோம். இப்போ அடுத்து செகண்டரி எவிடன்ஸாக பார்க்கலாம் முழுமையாக. சட்டத்தில் செகண்டரி எவிடன்ஸ் அப்படிங்கிறது இரண்டாம் நிலை இரண்டாம் தர சான்று அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அசல் சான்று கிடையாது. சூழ்நிலையில அதற்கு பதிலாக கட்டாயமாக சமர்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக நகலை வந்து ஆதென்டிகேட் பண்ணி இரண்டாம் நிலை சான்றாக வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பாங்க. இதுக்கு எளிமையான வரைமுறையா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா செகண்டரி எவிடன்ஸ் அப்படிங்கிறது அசல் ஆவணத்தின் காப்பி அப்படின்னு சொல்லலாம். ஒருவர் வந்து சொல்லும் வாய்மொழி சாட்சியம், டைப் பண்ண பிரதிநிதி பத்திரம், அதாவது நகல் போன்றவையெல்லாம் வந்து செகண்டரி எவிடன்ஸ்ல வரும். அசல் பிரைமரி அப்படிங்கிறது இதுல கிடையாது. அதனால காரணத்தால் நீதிமன்றம் வந்து சமர்ப்பிக்க வேண்டியது இல்லை அப்படின்னா பிரைமரி எவிடன்ஸ் இல்லைன்னா செகண்டரி எவிடன்ஸை சமர்ப்பிக்கணும். அதை வந்து நீதிமன்றம் ஏற்க வேணும் அப்படின்னா ஏற்றுக்கொள்வார்கள். இல்லைன்னா வந்து
எதிரி வந்து ஒரு அப்ஜெக்ஷன் சொன்னால் அப்ஜெக்ஷனோட அதை ரெக்கார்ட் பண்ணி ஏற்றுக்கொள்வார்கள். அந்த செகண்டரி எவிடன்ஸ்லையும் ஆதென்டிகேட் பண்ணி நம்ம சமர்ப்பிக்கலாம். சட்டத்தில் டிஜிட்டல் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் டிஜிட்டல் மயமான பின்பு இந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் அப்படிங்கிறது நடைமுறையில் வந்து நீதிமன்றங்களில் ஆனது. இது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டுடன் சேர்ந்தே வந்து பணியாற்றுகிறது நீதிமன்றத்தில். இந்த எவிடன்ஸ் இதை வந்து டிஜிட்டல் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர்காலத்தில் நீதிமன்றத்தின் சாட்சியமாக உபயோகப்படக்கூடியது. இந்த சம்பந்தப்பட்ட வழக்கில் கணினி அல்லது மின்னணு வடிவத்தில் சேமிக்கப்படும் அல்லது தொடர்பு கொள்ளக்கூடிய தகவலை நீதிமன்றத்தில் ஆதாரமாக சமர்ப்பிக்கிறது. டிஜிட்டல் மின்னணு ஆதாரம் என்றால் என்ன அப்படின்னா, இது வந்து எந்த ஒரு நீதிமன்ற வழக்குலையும் ஆதாரமா பயன்படுத்தக்கூடிய மின்னணு அல்லது டிஜிட்டல் வடிவத்தில் சேமிக்கப்பட்ட தகவல். எடுத்துக்காட்டா வந்து மின்னஞ்சல், தொலைபேசி உரை செய்தி, அப்புறம் பார்க்கும் பொழுது வாட்ஸ்அப் செய்திகள், ஆடியோ வீடியோ, பதிவு செய்யப்பட்ட ஆடியோ வீடியோ, சிசிடிவி காட்சிகள் பதிவானது, கம்ப்யூட்டர் ஃபைல்ஸ், பென் டிரைவ்ஸில் இருக்கிற ஆவணங்கள், இதே போன்ற டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட எந்த ஒரு இதுவுமே வந்து டிஜிட்டல் எலக்ட்ரானிக்கல் எவிடன்ஸ் ஆக வந்து கருதப்படுது. இது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 பிரிவு 79A வந்து எலக்ட்ரானிக்கல் டிஜிட்டல் ரெக்கார்டு அப்படிங்கிற வகையில் வரையறுக்கப்பட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா பொதுவாக நீதிமன்றத்துக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆதாரமாக கருதப்படுது. வழக்கில் அந்த ஆதாரம் சம்பந்தப்பட்டு வழக்கை நிரூபிக்கக்கூடியதாக இருந்தால் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும். அடிப்படை குறிப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு டிஜிட்டல் மின்னணு ஆதாரம் வந்து பொருத்தமானதா, உண்மையானதா, மாற்றமின்றி சேமிக்கப்பட்டதா, அதாவது ஏதாவது ஒன்று மாற்றம் பண்ணாமல் இருக்கணும் அந்த டிஜிட்டல் மின்னணு ஆதாரம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இதற்கு சில நேரங்களில் டெக்னிக்கல் சான்றிதழ் வந்து பெற வேண்டிய அவசியமும் வந்து இருக்கும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும் பொழுது. எனவே இந்த சட்டத்தில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக் எவிடன்ஸுங்கிறது ஒருவருடைய நம்ம சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர், ஸ்மார்ட் போன், சிசிடிவி, இணையவழி சேவை மூலமாக உருவாகும் எந்த ஒரு தகவல், சம்பவம் வழக்குக்கு ஆதாரமாக இருப்பதை பயன்படுத்தி நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பது அப்படிங்கிறது. தேவைப்பட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எந்த சட்டத்தின் கீழ் வரும்னா பாரத சாக்சியா அதிநியா BSA அப்படிங்கிற சட்டத்தின் கீழே வந்து இது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டை BSA அப்படின்னு மாற்றினதுனால BSA சட்டத்தின் கீழே வந்து இது வருது. எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட்மார்ட்டமும் ஒரு எக்ஸ்பர்ட் எவிடன்ஸாக தான் கருதப்படும். அடுத்து நிபுணர், அது வந்து நிபுணர்கள் சான்று அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு துறை குறிப்பிட்ட நிபுணர்ல கருத்து அல்லது அறிவை அடிப்படையாக கொண்ட சாட்சியமாகும். இந்த எக்ஸ்பர்ட் எவிடன்ஸுங்கிறது உண்மை நிலையை கொண்டு வருவதற்காக செய்யப்படும் ஒரு விஷயம். இது நீதிமன்றம் மூலமாக இந்த எக்ஸ்பர்ட் எவிடன்ஸும் சட்டத்தின் மூலமாக இந்த எக்ஸ்பர்ட் எவிடன்ஸும் நிறைவேற்றப்படுது. இது நீதிமன்றம் தீர்ப்பளிக்க தேவையான முக்கியமான மிகவும் கவனமாக இந்த எக்ஸ்பர்ட் எவிடன்ஸை வந்து தகவலை வந்து நீதிமன்றம் பெறும். இதனுடைய எளிய வரையறைன்னு பார்க்கும் பொழுது இது வந்து பொதுவாக வந்து அறிவியல் சம்பந்தப்பட்டது, மருத்துவ சம்பந்தப்பட்டது, கணிதமாக சம்பந்தப்பட்டது, வெளிநாட்டு சட்டம் அல்லது கையெழுத்து போட்டிருக்கிற பத்திரத்தினுடைய கையெழுத்துடைய அடையாளம் போன்றவற்றை நிரூபணம் செய்ய வந்து எக்ஸ்பர்ட் எவிடன்ஸை கோரப்படும். இது வந்து நீதிமன்றத்துக்கு முக்கியமான ஒரு சாட்சியாக வந்து இருக்குது. முக்கிய அம்சம் பார்க்கும்போது நிபுணர் பயிற்சி உள்ளவங்களா இருக்கணும். அத்தாரிட்டி வந்து கவர்மெண்ட் அத்தாரிட்டியாக இருக்கிற எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ்கிட்ட போய் அதை வந்து நீதிமன்ற உத்தரவுப்படி அதை வந்து சரி பார்ப்பாங்க. இது வந்து நிபுணர் பயிற்சி, ஆய்வுக்கு உட்படுத்துதல்,
அல்லது பார்த்தீங்கன்னா அனுபவத்தால் தகுதி பெற்றவர்கள் மூலமாக இதை வந்து நடத்தப்படும். அவரது கருத்து வந்து முடிவானதல்ல அப்படிங்கிறதும் ஒரு விஷயம். நீதிமன்றம் மட்டுமே இதை வந்து இந்த எக்ஸ்பர்ட் எவிடன்ஸை சரியாக இருக்குதாங்கிறத பரிசீலனை பண்ணும். அதுக்கப்புறம் தேவை அடிப்படையில் மட்டுமே இந்த எக்ஸ்பர்ட் எவிடன்ஸை வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் நீதிமன்றத்தில். எக்ஸ்பர்ட் ஒரு எவிடன்ஸ் கொடுத்தாங்கன்னா அதை முழுமையாக வந்து நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. அதை நீதிமன்றம் வந்து பரிசீலனை பண்ணும். பயன்பாடுன்னு பார்க்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ் என்ன அப்படின்னா, கொலை வழக்குகளில் நச்சு சோதனை செய்யப்படும் அது ஒரு எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ் தான். டிஎன்ஏ பரிசோதனை அப்படிங்கிறது ஒன்று, அல்லது கை பிரதி ஆய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து செய்கிறது இது வழக்கின் திசையை மாற்றும் ஒரு முக்கியமான ஒரு எவிடன்ஸாக இருக்கும். ஆனால் சாதாரண சாட்சியத்துடன் வேறுபட்டு இது வந்து இருக்கும் அப்படிங்கிறதும். அடுத்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் எவிடன்ஸ். சட்டத்தில் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் எவிடன்ஸ் அதாவது நிரூபண சான்று அல்லது இதை வந்து உருபடியான சான்று அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறது உண்மைகளை புரிந்து கொள்ள உதவும் படங்கள், வரைபடங்கள், அதாவது மேப்பு, டிராயிங், இதை மாதிரியான விஷயங்கள், வீடியோக்கள் போன்ற காட்சிகள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெமான்ஸ்ட்ரேட்டிவ் எவிடன்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து எளிமையாக நம்ம வரையறுக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இது உண்மையான சான்றுகள் அதாவது ரியல் எவிடன்ஸ் அப்படிங்கிறதும், சாட்சி சொல்லும் வாக்கு மூலம் டெஸ்டிமோனி அப்படிங்கிறதும் வேறு ஆகியவற்றை வேறுபடுத்துது. ஏன்னா இவ வந்து வழக்கில் உள்ளடக்கத்தை விளக்க அல்லது காட்டுவதற்காகவே பயன்படுத்தப்படுது. ஒரு வழக்கில் ஒரு மேப்பை, அந்த வழக்கு இந்த மேப்புக்கு சம்பந்தமான அப்படின்னா அந்த மேப்பை டிஃபைன் பண்ணுறதுக்கு மட்டும், அப்புறம் ஒரு கட்டிடம் அந்த கட்டிடத்துடைய பிளான் மேப்பை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு மட்டும், அதுதான் வந்து நம்ம டெமான்ஸ்ட்ரேட்டிவ் எவிடன்ஸுமோ ஒன்லி ஃபார் டெமான்ஸ்ட்ரேட்டிங் த எவிடன்ஸ் பிஃபோர் த கோர்ட் அப்படிங்கிறது. சட்ட விதிகள் பார்க்கும்போது இவன் நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கப்பட உண்மையான பொருளை வந்து சரியாகவோ நியாயமாகவோ குறிப்பிட வேண்டிய அவசியம் இருக்குது. இல்லைன்னா இதை வந்து நிராகரிக்கப்படும். அந்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ் எவிடன்ஸ் வந்து அந்த வழக்குக்கு உகந்ததாக பொருந்தும் வகையில் வந்து சமர்ப்பிக்கணும். அடுத்து சட்ட மொழியில் இது வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேரக்டர் எவிடன்ஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒருத்தர் ஒரு எவிடன்ஸ் வந்து கொடுக்குறாருன்னா அவருடைய கேரக்டரை வந்து நிலைநாட்டும் கூடிய ஒரு எவிடன்ஸ். வந்து ஒரு நபர் வந்து போதுமான பண்புகள் இருக்கணும் ஒரு எவிடன்ஸ் கொடுப்பதற்கு, ஒரு நல்பெயர் இருக்கணும், ஒரு நன்ற பழக்க வழக்கங்கள் இருக்கணும். உதாரணமாக முறைப்படியானவன் அதாவது நல்லவனாக, பொய் சொல்லாதவராக, கோபம் அதிகமாக உள்ளவராக இருக்கக்கூடாது. எளிய விளக்கம்னு பார்க்கும்பொழுது இது அந்த ஒரு நபர் வந்து எவிடன்ஸ் கொடுப்பவர் ஒரு குறிப்பிட்ட நாள் சம்பவத்தில் எப்படி நடந்து கொண்டான் அப்படிங்கிறத வந்து அவன் வந்து பொது பண்புகளில் அடிப்படையை நிரூபிக்க இது வந்து ஒரு நல்ல ஏதுவான விஷயமா இருக்கும். உதாரணமாக ஒரு வழக்கில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நேர்மையானவர் அப்படிங்கிறது, அதனால் வந்து அந்த குற்றத்தை செய்யவில்லை என்று சொல்ல அவர் வந்து குறித்த பொது நற்பண்பு சாட்சியம் கொடுப்பது இதில் அவசியம். அதாவது ஒரு அக்யூஸ்டாக இருக்கலாம், அந்த அக்யூஸ்டுக்கு ஒரு நற்பண்பு இருக்குது அப்படின்னா அதை நம்ம எடுத்து வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் சொல்லும் பொழுது அதை வந்து ஒரு சின்ன ஒரு கருணையுடன் வந்து நீதிபதி அதை பரிசீலனை செய்ய சிறிய வாய்ப்பு வந்து இருக்குது. இது வந்து என்னெல்லாம் எவிடன்ஸ் இருக்குது, என்ன எவிடன்ஸ்லாம் நீதிமன்றங்கள் இருக்கும், அந்த எவிடன்ஸுடைய வந்து விளக்கங்கள், அதனுடைய முக்கியத்துவங்கள் எல்லாம் வந்து நம்ம என்ன அப்படிங்கிறத நம்ம இதில் வந்து பதிவு செஞ்சுருக்கோம். இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபுல் வீடியோவும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப் குரூப்ஸ் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக மக்கள் சட்டம் வந்து தெரிந்து கொள்வார்கள். சட்டம் அப்படிங்கிறது எல்லாரும் வந்து தெரிஞ்சுக்கிடணும் கண்டிப்பாக. இப்போ நம்ம சொல்லியிருக்கிற எவிடன்ஸ் அதாவது சாட்சியம், நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கக்கூடிய சாட்சி,
மற்றும் சாட்சியங்கள் எப்படி இருக்கணும், அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கும், அதனுடைய வரையறை என்ன, அதனுடைய வித்தியாசங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். இது பயனுள்ளதாக இருக்குன்னு நம்ம நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.